அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத நிகழ்வுகளில் மிக முக்கியமானது, தூதர் மதீனாவில் இருந்து மக்காவிற்கு திரும்பக்கூடிய பாதையில், மதீனாவிலிருந்து மக்காவிற்கு திரும்பக்கூடிய பாதையில் அபுவா என்ற இடத்தை அடைகிறார்கள். அங்கே ஒரு கபருக்கு அருகில் நின்று தூதர் அழுது கொண்டிருக்கிறார்கள். உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அருகிலே செல்கிறார்கள். தூதரே, இந்த கபரை பார்த்து அழுகிறீரே, ஏன்? இந்த கபர் யாருடையது? ஏன் அழுகிறீர்கள்? தூதர் சொன்னார்கள், இந்த கபர் என்னுடைய தாயுடையது, என்னுடைய தாயுடையது. அல்லாஹ்விடத்திலே அனுமதி கேட்டேன், என் தாயின் கபரை நான் ஜியாரத் செய்ய வேண்டும் என்று. அல்லாஹ் எனக்கு அனுமதி அளித்தான். ஆனால் அல்லாஹ்விடத்திலே என் தாய்க்கு மன்னிப்பை வேண்ட வேண்டும் என்று கேட்டேன். அல்லாஹ் என்னை தடுத்து விட்டான். தூதருடைய நிலைமையை பாருங்கள், ஹபீபுடைய நிலைமையை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். தூதர் தொழுகையில் நிம்மதியை தேடியவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய ஒட்டுமொத்த கவலையுடைய தீர்வும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வதிலும் தொழுவதிலும் தான் இருந்தது. தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் அவர்கள் இழந்த இழப்புகளை போன்று இந்த உம்மத்தில் யாரும் இழந்திருக்க முடியாது. பிறப்பதற்கு முன்னாலே தந்தையின் மரணம், பிறந்து சில ஆண்டுகளில் தாயுடைய மரணம், அதற்கு பிறகு தன்னை அரவணைத்த அபூ தாலிபின் மரணம், அதற்கு பிறகு தனக்கு உறுதுணையாக இருந்த தன்னுடைய மனைவியின் மரணம், அதற்கு பிறகு தன்னுடைய மகன் இப்ராஹிமின் மரணம், அதற்கு பிறகு தன்னுடைய மகளின் மரணம், அதற்கு பிறகு தன்னுடைய மகளின் மகனின் மரணம். எத்துணை மரணங்கள் ஒரு வாழ்க்கையில்! ஆனால் ஒருபோதும் தூதர் அந்த கவலையின் வெளிப்பாட்டை தங்களுடைய முகத்தில் இந்த சமூகத்திடத்திலே காட்டியது கிடையாது. கவலை ஏற்படும் பொழுதெல்லாம் அல்லாஹ்வை அழைத்து அழுவார்கள். அரிஹ்னா யா பிலால் பிஸ்ஸலா, பிலாலே தொழுகையை கொண்டு எம்முடைய உள்ளத்திற்கு நிம்மதியை கொடு என்று பிலாலுக்கு அதானை கூறுமாறு அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிடுவார்கள். தொழுகையில் நிம்மதியை தேடியவர்கள், குர்ஆனை ஓதி நிம்மதியை தேடியவர்கள், அல்லாஹ்வின் நினைவால் நிம்மதியை தேடியவர்கள். இப்ராஹிம் தன்னுடைய மகன் அவர்களுடைய மரண படுக்கைக்காக அல்லாஹ்வுடைய தூதர் செல்லுகிறார்கள். எடுத்து கட்டி அணைக்கிறார்கள். மரண தருவாயில் இப்ராஹிம் அவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்கள் கண்ணீரை வடிக்கிறது. அருகே இருந்த நபித்தோழர் கேட்டார், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, வ அன்த யா ரசூலல்லாஹ், நீங்கள் அழுகிறீர்கள் அல்லாஹ்வுடைய தூதரே. இப்னு அவுஃப், அவுஃபின் மகனே, இன்னஹா ரஹ்மத்துன், இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த அருள், ரஹ்மத், இரக்க குணம் என்று கூறி மேலும் அழ ஆரம்பிக்கிறார்கள். சொன்னார்கள், யா அல்லாஹ், எங்களுடைய கண்கள் கண்ணீரை வடிக்கிறது, எங்களுடைய உள்ளம் கவலையால் சூழ்ந்திருக்கிறது. நீ விரும்பாத வார்த்தையை இந்த நேரத்திலே நான் கூறவில்லை. நான் இப்ராஹிமுடைய பிரிவால் கவலையில் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் உம்மு குல்சூம் தன்னுடைய மகளுடைய மரணத்திற்கு செல்லுகிறார்கள். கபரில் அடக்கம் செய்யும் பொழுது கபருக்கு அருகிலே இருந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். ஒரு நபித்தோழர் கேட்டார், தூதரே அழுகிறீர்களே? உடனடியாக கேட்டார்கள், என்னுடைய மகளை அடக்கம் செய்வதற்கு யார் வருகிறார்கள்? அபூ தல்ஹா வருகிறார்கள். இருவரும் இறங்கி அந்த கபரிலே உம்மு குல்சூமை அடக்கம் செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய மகளின் மரண செய்தி அல்லாஹ்வுடைய தூதருக்கு வந்தடைகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், என்னுடைய மகளிடத்திலே செல்லுங்கள், சென்று பொறுமையை கடைபிடிக்க கூறுங்கள், நன்மையை எதிர்பார்க்க கூறுங்கள். அந்த தூதருடைய மகள் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறார்கள், தூதர் இந்த மரணத்தை பார்ப்பதற்கு வந்தே ஆக வேண்டும் என்று, தங்களுடைய பேரனின் மரணத்தை பார்ப்பதற்கு தூதர் வர வேண்டும் என்று தூதர் செல்லுகிறார்கள். சில நபித்தோழர்களை அழைத்து அந்த குழந்தை அல்லாஹ்வுடைய தூதருடைய கரத்தில் கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த குழந்தை மரண தருவாயில் இருப்பதை பார்த்தவுடன் அழுக ஆரம்பிக்கிறார்கள். நபித்தோழர்கள் கேட்கிறார்கள், தபிக்கி யா ரசூலல்லாஹ், அழுகிறீர்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் இரக்க குணமுள்ள அடியார்களுக்கு தான் இரக்கம் காட்டுவான் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில்
நபித்தோழர்களுடைய சில மரணத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சென்றார்கள். சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரணத்துடைய நிலைமை செல்லுகிறார்கள் நபித்தோழரோடு. அங்கே கூடியிருந்த மக்களை பார்த்தவுடன் தூதர் கேட்கிறார்கள், சஅத் இப்னு உபாதா மரணித்து விட்டாரா? சொன்னார்கள், இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே. சஅதுடைய அந்த மரண தருவாயை பார்த்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் அழ ஆரம்பிக்கிறார்கள். அப்போது அங்கே கூடியிருந்த மக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் அழுகிறீர்களா என்பதை கேட்டு அவர்களும் அழுக ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழுகக்கூடிய அழுகைக்காகவோ உள்ளம் கவலைப்படுவதற்காகவோ அல்லாஹ் இந்த ஜனாசாவை தண்டிப்பதில்லை. இந்த நாவுதான் தண்டிப்பதற்கும் இரக்கம் காட்டுவதற்கும் காரணமாக அமைகிறது. அல்லாஹ் மரணித்து விட்டால் ஒரு மனிதர் அவருக்காக ஒப்பாரி வைக்கும் பொழுது அந்த ஜனாசா வேதனை செய்யப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பத்ருடைய போர்க்களத்திற்காக சிறை கைதிகளை என்ன செய்வது என்று கேட்கப்பட்ட நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஏதாவது பிணை தொகையை வாங்கி விடுதலை செய்து விடலாம், எம்முடைய தோழர்கள் அவர்கள், எம்முடைய உறவினர்கள் அவர்கள் என்று ஆலோசனை கூறுகிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், தோழரே, இவர்கள் எம்முடைய உறவினர்களாக இருந்தாலும் அல்லாஹ்வின் எதிரிகள், இவர்களை நாம் எம்முடைய கரத்தால் தான் கொலையின் தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று உமர் அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கர் அவர்களுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்கிறார்கள். மறுநாள் உமர் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பதற்காக செல்லும் பொழுது ஒரு மரத்திற்கு கீழ் உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய தூதரும் அபூபக்கரும் அழுது கொண்டு இருக்கிறார்கள். உமர் அவர்கள் சொல்லுகிறார்கள், தூதரே அழுகிறீர்களா? அபூபக்கரே அழுகிறீர்களா? ஏன் என்று காரணம் கூறுங்கள். என்னால் அழ முடியவில்லை என்றாலும் நீங்கள் அழுவதால் அழுவதை போன்றாவது நான் இருக்கிறேன். தூதர் சொன்னார்கள், உமரே, உன்னுடைய ஆலோசனை தான் சிறந்தது. அதற்கு ஏற்பதான் அல்லாஹ் வசனத்தையும் இறக்கி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய வேதனை இந்த மரத்தின் அருகே அவர்களுக்கு இறங்குவதை நான் பார்த்தேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் அவர்கள் அழுத நிகழ்வுகள் ஏராளம் ஏராளம். எம்முடைய ஒவ்வொரு நிகழ்வுகளும் அது தரக்கூடிய பாடங்களை மட்டும் நாம் எடுத்து கூறினாலே இந்த நாள் முழுக்க எமக்கு வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய அழுகை எம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் மட்டுமல்ல, உமர் இப்னுல் கத்தாப் அந்த வீரர் அழுவார் தொழுகையில். கடைசி சஃப்பு வரை உமர் அழுகக்கூடிய அந்த தேம்பலின் சப்தம் கேட்டுக் கொண்டிருக்கும். உஸ்மான் இப்னு அஃபான் கபர்களை தரிசிக்க சென்றாலே அழ ஆரம்பித்து விடுவார். உஸ்மான் இடத்திலே கேட்பார்கள், யா உஸ்மான், நீங்கள் சொர்க்கத்தை பற்றி பேசப்பட்டாலோ நரகத்தை பற்றி பேசப்பட்டாலோ இது போன்று அழுவதில்லையே, ஏன் கபர்களை பார்த்தால் மட்டும் அழுகிறீர்கள் என்று. உஸ்மான் இப்னு அஃபான் அவர்கள் சொல்லுவார்கள், கபர் தான் மறுமையின் வீட்டில் முதல் வீடு. இது வெற்றியானால் மற்ற அனைத்தும் வெற்றியாகும். இது தோல்வி அடைந்து விட்டால் மற்ற அனைத்தும் தோல்வி அடைந்து விடும் என்று உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழ ஆரம்பிப்பார்.